வாக்குத்தத்தம் பண்ணினவர். திருமணச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களும் சிலாக்கியங்களும் உண்டாயிருக்கிறது. அதே வேளையில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுக்கு அருகாமையில் வர வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே சரியான வழியில் பிரவேசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய சுபாவங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் தேவனோடு நெருக்கமாகவும் ஐக்கியமாகவும் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் நித்திய காலமாக வாசம் பண்ணும் வரையிலும் அவருடைய சமூகத்தில் நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் குறுக்கு வழியை தேடக்கூடாது. தேவன் நியமித்திருக்கிற சரியான வழியில் மாத்திரமே நாம் கர்த்தருடைய சமூகத்திற்குள் வர வேண்டும். இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை சாதாரணமாக பார்க்காமல் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் உள்ள பரிசுத்தத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் மனச்சாட்சி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். அவிசுவாசம் தேவனுக்கு விரோதமான பாவம். நம்முடைய அவிசுவாசத்தை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி வைத்துவிட்டு உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்மிடத்தில் துர்மனச்சாட்சி இருக்கக்கூடாது. துர்மனச்சாட்சி எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். துர்மனச்சாட்சி பாவத்தினால் உண்டாகிறது. துர்மனச்சாட்சி உள்ளவர்கள் மேலும் மேலும் பாவம் செய்வார்கள். நாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரங்கள் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இது தண்ணீர் ஞானஸ்நானத்தையும் குறிக்கலாம். இது பரிசுத்த ஆவியானவருடைய சுத்திகரிக்கும் கிரியையையும் குறிக்கலாம். நம்முடைய மாம்சமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவியும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்மிடத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் சுத்த ஜலத்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய சத்துருக்கள் இருக்கிறார்கள். அந்த விரோதிகள் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அழித்து போட முயற்சி செய்வார்கள். விசுவாசத்தை நம்மை விட்டு நீக்கி போடுவதற்கு சத்துரு எல்லா சதி வேலைகளையும் செய்வான். ஆகையினால் நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நாம் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஆட்டம் காணக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நிலை உள்ளதாய் இருக்க வேண்டும். அதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். அசைய ஆரம்பித்தால் கீழே விழுந்து விடவும் வாய்ப்பு உண்டு. விசுவாசத்தில் அசைகிறவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்கள். நம்முடைய தேவனே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியவர் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்வார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்தில் பொய் எதுவும் இல்லை.
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாகிய நம்மிடத்திலும் பொய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பல காரியங்களை வாக்கு பண்ணியிருப்போம், பல காரியங்களை பொருத்தனை செய்திருப்போம், சிலவற்றில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், பல காரியங்களில் உண்மை இல்லாதவர்களாக கூட இருந்திருப்போம். நாம் தேவனிடத்தில் பண்ணிய பொருத்தனைகளை சார்ந்திருப்பதற்கு பதிலாக கர்த்தர் நம்மிடத்தில் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தேவனிடத்தில் நெருங்கிச் சேர வேண்டும், சுத்த மனச்சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும், சுத்த சரீரங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும், அசைவில்லாத விசுவாசம் வேண்டும், நற்கிரியைகளை செய்வதற்கு மற்றவர்களை ஏவ வேண்டும், சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது, ஒருவருக்கொருவர் தினமும் புத்தி சொல்ல வேண்டும். தேவனிடத்தில் சேரும் வழிகள்: தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, புதிரும் ஜீவனுமான மார்க்கத்தினால், கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் சரீரத்தில் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. நம்முடைய இருதயமாகிய உள்ளான மனுஷன் மீது இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வைக்கும் விசுவாசத்தினால் இது சாத்தியமாகிறது.